இது ஒரு வகையான திரி. தெரியாதவர்களுக்காக என்ன திரி அப்படின்றத பார்க்கலாம். இந்த திரி இப்படிதான் இருக்கும். இது வந்து ஃப்ளவர் ஷேப்ல இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்ல இந்த திரி இருக்கும். இது என்ன திரி அப்படின்னா, இது தாமரை தண்டுல இருந்து எடுக்கப்பட்ட திரி. தாமரை தண்டை வந்து உடைத்தோம் அப்படின்னா அதுல இருந்து ஒரு நார் வரும். அந்த நாரை எடுத்து இந்த ஷேப்ல ஃப்ளவர் ஷேப்ல அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. மற்றபடி இது வந்து வேற எதுவும் இல்லை. இந்த திரி, அந்த தாமரை தண்டுல இருந்து எடுக்கப்பட்ட திரி வந்து எவ்வளவு சுபிக்ஷமானது அப்படின்னா, அது ரொம்ப தெய்வீகமானது. தாமரை மலர் எப்படி லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்ததோ, அதே மாதிரி தாமரை விதை எப்படி லக்ஷ்மிக்கு ரொம்ப உகந்ததோ, அதே மாதிரி இந்த திரியும் லக்ஷ்மிக்கு ரொம்ப 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 உகந்தது. இது நார், தாமரை தண்டுல இருந்து எடுக்கப்பட்ட நார்ல இருந்து எடுக்கப்பட்ட திரி. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து நெய் விளக்குல இந்த திரியை போட்டு நம்ம வழிபட்டோம் அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல பெருகும். கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுல பெருகும். அதே சமயத்துல எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய திரி. வீட்டுல சுபிக்ஷம் பெருகணும், பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னா, என்ன விதமான சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம், பெரிய பெரிய பிரச்சனைகளா இருக்கலாம், இது இந்த திரிய போட்டு நம்ம வந்து பிரார்த்தனை செய்தோம் அப்படின்னா சீக்கிரத்துல உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும். சீக்கிரத்துல எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் ஏற்படும். இது அனுபவ ரீதியான உண்மை. நான் என்னோட அனுபவத்துல இருந்து சொல்றேன். இந்த திரி வந்து அவ்வளவு பலன் இருக்கு இந்த திரியை ஏற்றும் போது. சகல விதமான செல்வங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திரி. குபேர பூஜைக்கு ஏற்றலாம், லக்ஷ்மி பூஜைக்கு ஏற்ற திரி, எல்லா விதமான பூஜைகளுக்கும் ஏற்ற திரி இந்த தாமரை தண்டு திரி. இது பார்த்தோம்னா ஒவ்வொரு கவர்லயும் ஒவ்வொரு திரி இருக்கும். சோ இது எப்படி, இந்த மாதிரி ஒரு கவர்ல ஒரு திரி இருக்கும். அந்த திரி இவ்வளவு மெலிசா தான் இருக்கும். இதை எப்படி ஏத்தணும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கிற திரிய நீங்க ஜஸ்ட் சும்மா இப்படி வச்சு ரோல் பண்ணோம் அப்படின்னா, கையில வச்சு இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி திரி ஃபார்ம்ல எடுத்துக்கலாம். இதற்கப்புறம் ஒரு விளக்குல நெய் ஊத்திக்கோங்க. நெய் ஊத்தி ரெகுலரா நம்ம திரி யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதோட பலன் பார்த்தோம் அப்படின்னா, செல்வம் சேர்க்கும், வீட்டுல வந்து செல்வ சுபிக்ஷம் அடையும், எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும், எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய திரி. இந்த திரி வேணும்ன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம், இல்ல வெப்சைட் லிங்க் இருக்கும், அமேசான் லிங்க்கும் இருக்கும். எதுல வேணும்னாலும் நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணி இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.